நிறைய அமானுஷ விஷயங்களும் நிறைய மர்மமான விஷயங்களும் நிறைய ரகசியமான விஷயங்களும் உள்ளடங்கிய ஒரு பூமி தான் அண்ணாமலையார் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை வந்தால் உங்கள் வாழ்க்கையில மாற்றம் கிடைக்குமா? நிச்சயமாக அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்ல முடியும். தேவன்றவனுக்கு பிரபஞ்சம் அவனுக்கு கொடுக்கணும் விதிச்சுன்னா அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அதை தேடி வந்துடுவான். ஒன்றுமே இல்லாதவர் தான் இறைவன், அதான் பரம்பொருள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உருவ வழிபாட நம்ம கொடுத்து வச்சுக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும். இப்போ நான் திருவண்ணாமலை வரும்போது ஐயா நான் ஒரு சில விஷயத்தை பார்க்குறேன். வரவங்க பக்தியோட வராம பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு அங்க சாப்பிடலாம் இங்க சாப்பிடலாம் இங்க இப்படியாவது ஆன்மீக வளர்த்தையும் ஆன்மீக சிந்தனை ஒரு கடவுள் என்ன தெரியுமா பண்ணும்? மனிதனுக்கு ஒழுக்கத்தை கொடுத்துரும். எப்படின்னா இருக்கட்டும், ஒரு முறை வருவாங்களா ஜாலியா இருப்பாங்களா இருந்துட்டு போட்டோம். அடுத்த முறை வரும்போது அவன் மனசாட்சி கொடுத்தோம், ஐயோ நம்ம இந்த இடத்துக்கு வந்து தவறை செய்யலாமா? எல்லா மனிதனுக்கும் ஒரு முகம் உண்டு இல்ல. தெய்வத்தை நம்புறீங்களா மனசாட்சி நம்புவீங்கல்ல? நிச்சயமா ஐயா எல்லா இடமும் அப்படிதான். ஒரு சுற்றுலா தலமாக இருந்ததா அது ஆன்மீக தலமா மாறும். எல்லாம் நம்ம போகும்போது நாங்கெல்லாம் அப்படிதான் போனோம். இன்னைக்கு எங்களுக்கு ஆன்மீகத்துல ஒரு சிந்தனை வந்துருக்குது, தெளிவு வந்துருக்குது, ஏதோ குருமார்கள் கற்றுக் கொடுத்தாங்க. ஆனா அந்த காலத்து அப்படி கிடையாது. நாங்க 10-15 வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னா அட்டடிக்கு தான் போவோம். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியா போகலாம், எந்த ஊருக்கு போகலாம், பக்கத்துல நம்ம திருவண்ணாமலை வாமா போகலாம் சொல்லிட்டு அப்படிதான் திருப்பதி திருமணம் போவோம். அப்ப நம்மளுக்கு தெய்வத்து மேல பெரிய பயத்துல சின்ன வயசு இருக்காது, யாருக்குமே இருக்காது ஐயா. அந்த அனுபவம் இருக்காது, தெரியாது. ஊர் மக்கள் கூடி இருக்கிறாங்க, எல்லா மக்களும் சுபிட்சமா இருக்கிறாங்க, ஜாலியா இருக்கிறாங்க. நம்மளும் போய் அப்படிதானே எண்ணம் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் உள்ள வாங்க நம்ம சொல்ல வரும். ஆனா உங்களை திருத்தக்கூடிய கடமை அவர் பார்த்துக்குவாரு. நீங்க ஒரு முறை தான் அந்த தவறை செய்வீங்க. திரும்பவும் சொல்றேன், அப்படியே ஒரு எண்ணத்தோடு நீங்க உள்ள ஒரு முறை வந்துட்டாலும் நீங்க அடுத்த முறை நிச்சயமா அப்படி வர முடியாது. நான் ஒண்ணு எழுதி தரேன். ஏன்னா உங்களை மாற்றி சுபிட்சமா பண்ணி கொடுத்த விஷயத்தை அவர் செய்வார். இந்த ஒரு கோயில் மட்டும் இல்லை, நீங்க எந்த தெய்வ வழிபாட்டுக்கு போனாலும் ஆரம்ப கட்டம் உங்களுக்கு நிலை ஒரு நிலையா இருக்கும். உள்ள போய் டிராவல் பண்ணி உணர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதனால நிச்சயமா அடுத்த தவிர இந்த இடத்துல வேணாம். அந்த விஷயம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்குன்னு சுற்றுலாத்தலம் நிறைய இருக்கு, நம்ம போவோம். இங்க போகும்போது இந்த எண்ணத்தோடு போகும்னு அந்த எண்ணத்தை மாற்றக்கூடிய வல்லமையும் அந்த மண்ணுக்கு உண்டு. அதான் சொல்றேன், அடிக்கொரு லிங்கம் அண்ணாமலை. அடிக்கொரு லிங்கம் இருக்காங்க பூமிக்குள்ள. அப்ப அது உங்களுக்கு உணர்த்தாம போயிடுமா? அதனால வரட்டும், வர்றவங்க அடுத்தவங்க நிச்சயமாக மாறி வருவார்கள். ஏதோ ஒரு விதத்துல ஆன்மீகம் வளர்ந்தால் ஒழுக்கம் வரும், கட்டுப்பாடு இருக்கும், நாடு நல்லா இருக்கும், சமூகம் நல்லா இருக்கும். நிச்சயமா. அந்த திருவண்ணாமலை பத்தி பேசும்போது, சிவனை பத்தி பேசும்போது கண்டிப்பா சித்தர்களை பத்தி பேசியே ஆகணும் சார். நம்ம அதை அவர் பேசாம போக முடியாது. பல கோடி சித்தர்கள் அங்க வந்து இருப்பாங்க, அவங்களும் நம்மோட சேர்ந்து கிரிவலம் நடப்பாங்க அப்படின்னு சித்தர்கள் யாரையா அங்க இருந்து சராசரி மனுஷன் தானேயா. அவனும் இதே மாதிரி பரம்பொருளை நோக்கி போகணும் அப்படி கடுமையா தமிழ் இருக்கிறான், யுகயுகமா இருக்கிறான். அவனுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஒரு யுகத்துல எல்லாம் அவங்க உட்கார்ந்து இல்லை. ஞானமலை, அக்னிமலை, நிறைய மலையை சொல்லுவாங்க. அதை பத்தி யுகயுகமா இருப்பாங்க. பரம்பொருள் அவ்வளவு சீக்கிரம் அடைய முடியாது, உணரதான் முடியும். திரும்ப திரும்ப சொல்றாங்க பரம்பொருள். அதை உணர்த்ததுக்காக தான் நம்ம வருஷத்துக்கு ஒரு கார்த்திகை தீபம் ஒளிதான் அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொன்னாரு. இவர் வள்ளலார் சொன்னார், வளர்க்கணும்னா சொன்னாரு. ஒளியதான் தெய்வமா சொன்னாரு, பெருஞ்சோதியை தனிப்பெருங்கருதின்னு சொன்னாரு. இப்ப சிதம்பர ரகசியம் சொல்றது என்ன சொல்றோம்? ஒண்ணுமே இல்லாத வெறுமை சூன்யம் தான் இந்த தெய்வம் சொல்றோம். சிதம்பரத்துல என்ன இருக்கு ரகசியம்? அது பேரு சிதம்பர ரகசியம் சொல்லுவாங்க. உள்ள ஒண்ணு நம்பர் தான் ரகசியமே. நீங்க இலங்கையில கதிர்காம முருகன் போனீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே இல்ல. பேருதான் கதிர்காம முருகன். இப்படிதான் இருக்கும். சிதம்பரம் இப்படிதான் இருக்கும். வெறுமை சூன்யம் தான். சூன்யம்னா வெறும் அர்த்தம். ஒன்றுமே இல்லாதவர் தான் இறைவன், அதான் பரம்பொருள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உருவ வழிபாட நம்ம கொடுத்து வச்சுக்கணும் ஒவ்வொரு விஷயத்துக்கும். அந்த மாதிரி அதை உணர்த்துவதற்காக தான் கார்த்திகை தீபத்தை கொண்டாடுறோம். தீபம், ஒளி வழிபாடு. உங்க அகத்துக்குள்ள அந்த ஒளி வரணும். அந்த ஒளி வந்துச்சுன்னா, குண்டலி உங்களுக்கு எழுப்பிச்சுன்னா, சகசநாமம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நீங்க இறைவனை உணர முடியும். அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் தான் தியானங்கள், மெடிடேஷன், பூஜை முறைகள் எல்லாமே. இதுக்கான ஒவ்வொரு நிலை, ஒரு நிலைக்கு மேல உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாத நிலை வரும். இறைநிலை நோக்கி வரும்போது நீங்க இறைவனை உணர்ந்துருவீங்க. அதை உணர்த்தக்கூடிய இடம்தான் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை வந்தால் உங்கள் வாழ்க்கையில மாற்றம் கிடைக்குமா? நிச்சயமாக அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்ல முடியும். ஏதோ ஒரு சூழலில் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்தே தீரும். அதுல மாற்றம் கிடையாது. இப்போ உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் இருக்கா? அது நிறைய இருக்கு, ஒன்று ரெண்டு சொல்ல முடியாது. அது இப்ப நம்ம எல்லாருக்கும் அதான் சொல்றோம். இது எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில் வரக்கூடிய அனுபவம். அது நான் பொதுவா தேவையில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது அவங்க லைஃப் சைக்கிள் ஒரு சில விஷயம் மாற்றும். ஒரு சில விஷயம் சொல்லணும், ஒரு சில விஷயம் சொல்லக்கூடாது ஐயா. ஒரு சில விஷயம் ரகசியமா வச்சுக்கணும். அது எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்க முடியாது. பெரியவங்க சொல்லிடுறாங்க, பாத்திரம் எடுத்து பிச்சைன்னு சொல்லிடுறாங்க. ஏன் ஆத்துல போடலாம், அளந்து போடணும். எல்லாத்தையும் தரவும் கூடாது, அவருடைய வேல்யூ போயிடும். இப்ப அங்க பல மூலிகை பாக்குறேன், பல விஷயத்த பாக்குறேன். நம்ம எளிமையா கடந்து போது குத்த வச்சுங்களேன், 10ஓட 11 10ஓட கடந்து போயிடுவோம்.
ஏன்னா அவருடைய வேல்யூ தெரியாது. அது ஆமா, சித்தர்கள் உண்மைதான், எவ்வளவு போட்டி உண்மை. பாதுகாத்தாங்க, அதுக்கான மனம் எவ்வளவு கட்டாங்க, அதை ஒரு விஷயத்துக்கு கத்துக்கிறதுக்கு நாங்க குடும்பமாட்டி எவ்வளவு சிரமப்பட்டோம், எவ்வளவு திட்டு வாங்கியிருப்போம், எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்போம், எவ்வளவு அவமானப்பட்டிருப்போம், எத்தனை காத்திருப்போம், நாட்களும் காத்திருப்போம், பொருள் செலவு பண்ணியிருப்போம். இவனுக்கு எடுத்தோடனே கொடுத்துடவும் கூடாது ஐயா. ஒரு சில விஷயத்த ரகசியமா வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். தேவன்றவனுக்கு பிரபஞ்சம் அவனுக்கு கொடுக்கணும் விதிச்சுன்னா அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அந்த விஷயம் தேடி வந்துடுவான். பிளாங்கா சொல்றோம், சித்தர்களோட வாழக்கூடிய பூமி, இன்றளவுக்கும் சித்தர்கள் அருவமாக வாழக்கூடிய பூமி. இன்னைக்கும் அருவமா இருக்கிறாங்க, நடமாடுறாங்க, போறாங்க, வராங்க, தவம் பண்றாங்க, இருக்காங்க, அது உறுதி. அதை நீங்க எப்படி பயன்படுத்தி போடுறது உங்களோட சுய அனுபவத்தை சார்ந்த விஷயம். எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். எனக்கு கிடைச்ச அனுபவம் தான் உங்களுக்கு கிடைக்கணும் நிச்சயம் கிடையாது. எனக்கு அங்க கிளி மாதிரி காய்ச்சி கொடுப்பாரு, பாம்பு மாதிரி காய்ச்சி கொடுப்பாரு, பட்டாம்பூச்சி மாதிரி காய்ச்சி கொடுப்பாரு, எனக்கு எலி மாதிரி காய்ச்சி கொடுப்பாரு, சர்ப்பம் மாதிரி காய்ச்சி கொடுப்பாரு. அது எப்படியோ ஒண்ணு எனக்கான விஷயங்கள். சித்தர்கள் எப்படி உங்களுக்கு கனெக்ட் ஆகிறாங்க அப்படி. அப்ப உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு விஷயங்கள் கிடைக்கும். அப்ப உங்களோட நோக்கம், ஐயா சிவபெருமானே நீதான் முதல் சித்தர். ஆனா உன்னை நோக்கி பல கடுமையா தவறு இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கறதுக்காக ஒரு அனுமதி வேணும். அவங்கள கொஞ்சம் காட்டுங்க. அவங்களுடைய உணர்வுகள் எனக்கு வேணும், அவங்களுடைய சமிக்கைகள் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்க அந்த சிந்தனையோடு நிச்சயமா டிராவல் பண்ணீங்கன்னா அதுக்கான ஒரு விஷயங்கள் என்றோ ஒரு நாள் நிச்சயமாக அந்த ஒரு இறை அனுபவம் உங்களுக்கு திருவண்ணாமலை உணர்த்தும். அதை உணர்த்தணும். அங்க பல ரகசியங்கள் அடைகிறது. ஒரு ரகசியம் ரெண்டு ரகசியம் எல்லாம் கிடையாது. நம்ம போயிட்டு தெரிஞ்சின விஷயமே ரொம்ப குறைவுதான். நிறைய பேர் செவி வழியா இருந்து அப்படியே முடிச்சிருவாங்க, சொல்ல மாட்டாங்க. வேண்டாம், இந்த கலியுகத்துக்கு நன்மை இல்லை, சொல்லக்கூடாது. இந்த பரம்பரையோட இதோட ஸ்டாப் பண்ணு இந்த விஷயத்த, இன்னும் 2 யுகம் போட்டோம் அப்புறம் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயத்த அப்படியே முற்றுப்புள்ளி வச்சிருவாங்க. அது தேவையில்லை. இந்த கலியுக மக்களுக்கு தேவை. அவங்களுக்கு தெரியும் இவன் இதை வச்சு பண்ணா பிரச்சனை பண்ணிடுவான், ஏன்னா நாளை உங்களுக்கு அறிவிப்பு பாதை போயிடு சொல்லிட்டு வச்சு மறைச்சிருவாங்க. அந்த மாதிரி நிறைய அமானுஷ விஷயங்களும் நிறைய மர்மமான விஷயங்களும் நிறைய ரகசியமான விஷயங்களும் உள்ளடங்கிய ஒரு பூமி தான் அண்ணாமலையார் திருவண்ணாமலை. அவங்களும் சுய அனுபவம் வாங்க, உங்க அனுபவத்தை ஷேர் பண்ணிக்காதீங்க. அந்த இறைநிலை அடையத்துக்கான அனைத்து வழியுமே பாதையுமே நீங்க உங்களுக்கு அந்த வந்தா கிடைக்குமான்னா அது மட்டும் நிச்சயமா சொல்ல முடியும். ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு நன்மை நிச்சயமா கிடைத்தே தீரும். நிச்சயமா இது பார்த்துட்டு நிறைய பேர் உடனே திருவண்ணாமலை நானும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமா போங்க. உங்களை வரவேற்கிறது திருவண்ணாமலை அண்ணாமலை காத்து கொண்டிருக்காரு. நல்லபடியா போங்க, அமைதியா போங்க, அமைதியா வாங்க. இறைய உணர்ந்தோன்ற உணர்வோடு போனீங்கன்னா நிச்சயமாக சித்தர்களும் மகான்களும் உங்களுக்கு கை தூக்கி கொடுத்துக்கும் காத்து கொண்டிருக்கார்கள். எந்த வடிவத்தில் ஒன்றும் வரலாம், எப்படி ஒன்றா வரலாம், அதெல்லாம் பொறுமையா போங்க. அதிகாரத்தை பயன்படுத்த சொல்ற காரணம் யார் எந்த வடிவத்தில் எந்த ரூபத்தில் அவங்க எந்த ரூபம்னா எந்த செகண்ட் எடுத்துருவாங்க. அது ஒரு அவங்களுக்கு கணக்கு கிடையாது சித்தர்களுக்கு. ஆனா எல்லாருமே பார்க்கும்போது நீங்க அந்த பாதையோடு அங்க பயணம் பண்ணீங்கன்னா வெற்றி நிச்சயம். நிச்சயமாக. அதே மாதிரி ஜோசியக்காரர்கள் சில பேர்ல சொல்றாங்க, நீங்க கடவுள்கிட்ட போயிட்டு என்ன வேணுமோ எல்லாத்தையும் மனமுருங்கி கேட்கணும், கேட்டாதான் கடவுள் கொடுப்பாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. இன்னொருத்தர் உன்னை படிச்சதே கடவுள், அவருக்கு தெரியாதா உனக்கு எது கொடுக்கணும்னு. இல்லையா ஒரு சில விதத்துல கேட்பது தவறு இல்லையா? கேட்கறது நம்மளுக்கு என்ன ஈகோ பிரச்சனை? அப்பா அம்மா கிட்ட பேசுறப்ப நம்மளுக்கு என்ன ஈகோ? அவர் தாய் மாணவர் தானே, அம்மை அப்புறம் தானே. நம்ம பிள்ளைங்க நம்ம அப்பா கிட்ட போய் தாராளமா கேட்கலாம். ஆனா பட் பொதுவா அழுது கேட்க கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஏன்னா இரவலுக்கு தெரிஞ்சதுலாம் ஒரே விஷயம் தான், சுபமஸ்து அப்படியே ஆகுதுன்னு சொல்லுவாரு. ஒரு பிரச்சனையை போய் நீங்க அப்படியே தீர்த்து கொடுங்கன்னு கேட்கறது வேற, அழுது இப்படியே நடந்ததுன்னு சொன்னா அப்படியே ஆகிடும், திரும்ப அப்படியே ஆகிடும். பிரபஞ்சம் தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா அப்படியே ஆகட்டும், அது வேற பிரபஞ்சத்துக்கு தெரியாது. அப்ப இறைய உணரணும், இறைவன்கிட்ட பேசணும் மனசுக்குள்ள. பிரச்சனை இப்ப புலம்ப கூடாது. உண்மையிலே அவருக்கு தெரியாதா உங்களுக்கு தான் பிரச்சனை, உன் தலையெழுத்து இப்படிதான் எழுதி வச்சு அவருக்கு தெரியாதா? கண்டிப்பா எல்லாம் தெரிஞ்சவர் தான் அவரு. ஆனாலும் உங்ககிட்ட எதிர்பார்ப்பாரு, நீ என்னதான் சொல்ல வர அப்படி. சோதிச்சு பார்க்கதானே தெய்வம். ஏன் சோதனை பண்றாரு? உங்களை நல்வழிப்படுத்துறதுக்காக, திருந்தனத்துக்காக ஒரு வாய்ப்பு கொடுப்பாருல்ல. 2 விஷயத்துக்கு அதை எடுத்துக்கலாம். உண்மையிலே அழக்கூடாது. ஆனா ஒரு சில விஷயங்கள் அழாமை மனிதர்கள் இருக்கக்கூடாது. எடுக்குங்கள் வகுங்கால் அருன்னு சொல்றாரு வள்ளுவர் பெருமான். சொல்றாரா இல்லையா? துன்பம் வரும்போது சிரிங்கன்றாரு. சாவு போய் சிரிக்க முடியுமா? புரியாது. பிராக்டிகலா ஒத்து வராது இல்ல. ஆனா அவர் சொன்ன தத்துவம் அருமையான தத்துவம். துன்பம் வரும்போது சிரிங்க எடுங்க வந்தா சாதாரண விஷயம் கிடையாது. அது தத்துவத்து மேல தத்துவம். அந்த நாளைக்கு சாக போறதை சொல்லுவார்ல, அந்த மாதிரி சொல்லி நாளைக்கு சாக போற படத்தை பார்த்து இந்த போனாலும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். அது அற்புதமான வரிகள். ஆனா காலத்துக்கு ஒரு சில விஷயங்கள் அது செட் ஆகாது. நம்ம அதை புரிஞ்சு நடந்துக்கணும். அப்ப அங்க அமைதியா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். நம்ம இறைவன்கிட்ட போய் கேளுங்க. கேட்டது கொடுத்ததுக்காக தான் தெய்வங்கள் உட்கார்ந்துக்கு நம்ம படைச்சது அவங்க தான். எந்த சமயத்துல எதை கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்காக நான் எதுவுமே செய்ய மாட்டேன், நான் எனக்கு உடனே டக்கு நீ கூட்டு வந்து சொல்லிட்டு நினைச்ச வேலைக்காக கேட்க நேரத்துல கேளுங்க. எந்த தெய்வத்திட்டு எப்படி கேட்கணுன்ற வரைமுறைகள் விதிமுறைகள் நம்ம ஆகம விதிகள் நிறைய விஷயங்கள் இருக்கு. கோயில் வழிபாட்டு முறைகள் இருக்கு. பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சீங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்கும். நிச்சயமா. இவ்வளவு நேரம் எங்களுக்காக தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி.